அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த 2-3 தினங்களாக காசாவிலிருந்து வரக்கூடிய செய்திகள் அவ்வளவு துயரங்களையும் துன்பங்களையும் நம்முடைய மனதில் ஏற்படுத்துகிறது. ஏறக்குறைய ஒரு 400-500 நாட்கள் போருக்கு பிறகு கடந்த ரமலானில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது. ஹமாஸும் இஸ்ரேலும் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு கையெழுத்திட்டார்கள். போர் நிறுத்த ஒப்பந்தம் போட்டு கையெழுத்த போட்டதற்கு பிறகு காசாவுடைய மக்கள் ரமலான சகர் செய்கிறது, இஃப்தார் செய்கிறது, அந்த மாதிரி வீடியோக்களெல்லாம் கூட வெளியில வந்து சந்தோஷமா இருந்தது. ஆனால் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் இருக்கும் பொழுது திடீரென்று அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய டென்ட்டுகள்லையும் மருத்துவமனைகள்லையும் பள்ளிக்கூடங்கள்லையும் குண்டுகளை வீசி 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 இப்படி இவர்கள் கொலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். மேற்கொண்டு அங்கே தரக்கூடிய நிவாரண பொருட்களையும் இஸ்ரேலிய அரசாங்கம் நிறுத்திவிட்டது. எனவே பசியும் பஞ்சமும் அங்கே தலை தூக்குகிறது. எந்த அளவிற்கு பிபிசி தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கிறது என்றால் ஏறக்குறைய இன்னும் 2-3 தினங்கள்ல 14,000 குழந்தைகள் இறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்மளால ஒருவேளை பசியை தாங்க முடியல. இந்த பசியா இருந்தா மகரிப்ல நல்லா சாப்பிட்டுறோம் அங்கே. ஆனால் நிலைமை அப்படி இல்லை. எப்பேற்பட்ட ஒரு தருணம்னு பாருங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, ஒரு முஸ்லிமின் ஒரு முஸ்லிமுக்கு கட்டிடம் போல. ஏன் கட்டடம்னா, கட்டடம் எப்படி ஒவ்வொரு செங்கல்ல தாங்கி தாங்கி நின்று ஒரு கட்டடத்தை எழுப்புகிறதோ அந்த மாதிரிதான் நீங்க அப்படின்னு கைகாட்டிய இந்த உம்மத்து இஸ்ரேலை சுற்றி செல்வம் கொழிக்கக்கூடிய அரபு நாடுகள் 6 நாடுகள், சவுதி, ஜோர்டான், குவைத்து, இந்த புறம் ஈரான், அந்த புறம் ஈராக், சிரியா, லெபனான், இன்னும் கொஞ்சம் போனா துருக்கி, இங்கிட்டு கீழே வந்தா எகிப்து, இவ்வளவு நாடுகளுக்கு மத்தியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன பரப்பளவு கொண்ட ஒரு தேசம் முஸ்லிம்களை கொத்து கொத்தாக, குழந்தைகளை கொத்து கொத்தாக கொன்றொழிக்கிறார்கள். ஏன் என்று கேட்பதற்கு நாதி இல்லை. நம்ம இந்தியாவிலிருந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ பக்கத்துல இருந்தா நம்ம கூப்பிட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், எப்பேற்பட்ட தியாகங்களே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். உண்மையிலேயே நாம இங்க இருந்து என்ன செய்ய முடியும்? என்ன பண்ண? பார்த்தாலே ரத்த கண்ணீரானது வடிகிறது. நம்ம குழந்தைகள்லாம் இப்படி இருக்கிறாங்க. அந்த குழந்தைகள் பாருங்க, விடிஞ்சா உயிரோட இருப்போமான்னு தெரியாத நிலைமை. இப்பேற்பட்ட நிலைமையில காசா இருக்கிறது. ட்ரம்ப் சவுதிக்கு போகிறார். மிகப்பெரிய வரவேற்பு, மிகப்பெரிய அக்ரிமெண்ட் கையெழுத்தாகி இருக்கிறது. கத்தார் எங்க நாட்டுக்கு வாங்கணும் கூப்பிட்டு கிஃப்ட் கொடுக்குறான் கத்தார் கவர்மெண்ட். ட்ரம்ப்புக்கு கிஃப்ட் என்ன தெரியுமா? ஃபிளைட்டுடைய விலை 3,500 கோடி ரூபாய். 3,500 கோடி ரூபாய் ஃபிளைட்டை கிஃப்ட் கொடுக்குறாங்க கத்தார் கவர்மெண்ட். அடே, உன் பக்கத்துல இருக்கிற தேசத்துல ஒருவேளை தண்ணீர் இல்லை, இதை பத்தி ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு ஒரு நிவாரணத்தையாவது அனுப்புங்கடா. உங்களால பேச முடியாது. இதற்கெல்லாம் தீர்வு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, தஜ்ஜால் வருவான், தஜ்ஜாலுக்கு பின்னாடி யூதர்கள் இருப்பாங்க. அது எந்த புறமாக இருப்பாங்கன்னா, இஸ்ஃபஹான் பகுதியை சேர்ந்த யூதனாக தஜ்ஜால் இருப்பான். லுத்துங்கிற இடத்துல ஈசா நபி பிடிச்சு கொல்லுவாங்கண்டு இதை ரசூலுல்லாஹ் அறிவிச்ச காலத்துல லுத்துங்கிற இடத்துல நம்ம இருப்போமா எதுவுமே தெரியாது. ஆனா 1950களுக்கு பிறகு லுத்துங்கிற இடம் டெல் அவீவ்ல இருக்கு. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவுக்கு பக்கத்துல. கரெக்டா அங்க வந்து குடியேறி இருக்கிறாங்க யூதர்கள். அடி வாங்கறதுக்குன்னு தான் வந்து குடியேறி இருக்கிறான். ஆனால் இடைப்பட்ட காலத்துல நம்ம சமூகத்தின் நிலைமையை பார்த்தீங்களா? யாருமே கண்டுகொள்ளல. அடே, போர் நிறுத்த ஒப்பந்தம் ஆயிருச்சுரா. போர் நிறுத்த ஒப்பந்தம் தானே ஹமாஸ் கையெழுத்திட்டதே. இப்படி இருக்கும் பொழுது எப்படி இவ்வளவு ஒப்பந்தத்தை மீறி எப்படி? யாருமே கேட்க மாட்டேங்கிறான். நம்மளால முடிஞ்சது என்ன தெரியுமா? அவர்கள் இன்றோ நாளையோ அல்லது உயிரோடு இருப்பார்களா அல்லது காசாவில் விடியல் வருமா தெரியாது. ஆனால் நமக்கு உள்ள சக்திக்கு பிறகு சக்திக்கு ஏற்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரெல்லாம் கொன்றொழிக்கப்பட்டார்களோ அந்த அத்தனை மக்களுக்கும் நாளை மறுமையில் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர வேண்டும். அதுதான் நம்முடைய ஆசை. இதை தவிர வேறு எந்த உதவியுமே நம்மளால முடியாது. அவர்களும் அதைத்தான் சொன்னார்கள். ஒரு நாள் ஜும்மாவில் ஒரு இமாம் பேசுகிற பொழுது கூட, உங்களிடத்துல நாங்கள் காசு பணத்தை கேட்கல, உங்களிடத்துல நாங்கள் படை வலிமையை கேட்கல, உங்கள்கிட்ட நாங்கள் வேற எந்த உதவியும் கேட்கல, ஆனால் எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அந்த மக்கள். என்ன செய்ய முடியும் நம்மால்? இந்திய அரசாங்கம் போய் பேசுமா? அமெரிக்க அரசாங்கம் போய் பேசுமா? இன்னும் எத்தனை நாட்களே தெரியாது. எனவே அந்த மக்களுக்காக அல்லாஹ்விடத்துல அதிகமாக, சும்மா சாதாரண சொர்க்கம் கிடையாது, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்தை அதிகமாக அவரிடத்துல கேளுங்கள். இன்னொரு புறத்துல இஸ்ரேலிய இப்பேற்பட்ட போக்கு கொண்ட அந்த யூதர்களுக்கு எதிராக ஜியோனிச சிந்தனை,
ஜியோனிச சிந்தனை கொண்ட அந்த யூதர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக சாபத்தையும் கேளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வெற்றி தரட்டும். வாஹிர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.